ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லாயிருக்கும்னு கழுவிக்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சண்டே வ்ளாக் தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நேற்று வந்து போட்ட வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய விஷயமாக சொல்லியிருந்தீங்க. பாடி லோஷன், அதுக்கப்புறம் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அது செஞ்சும் எனக்கு வந்து கிளியர் ஆக மாட்டேங்குது. இது வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் கிடையாதுங்களா, இந்த பிளட்டில் தான் ஹீமோக்ளோபின் ரொம்ப லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது இந்த மாதிரி வரும். அதுவும் இல்லாமல் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 8000 ரூபாய்க்குள்ளே வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் வந்து டாக்டர் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு இது வரைக்குமே வந்து தெரியல. ஆனால் நேற்றை விட எனக்கு இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நான் க்யூர் ஆகிட்டேன். நிஜமாகவே நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த ஆயில்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா வேலை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் 2 டேப்லெட்ஸ் போட்டிருந்தேன். பட் இது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடையாது. இது மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து திருப்பி மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த டெஸ்ட்டை வந்து கன்ஃபார்மாக பண்ணி தான் ஆகணும். நான் இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ என்னால் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் 30,000 ரூபாய் எழுந்து நிற்கிறேன். அதுவும் இல்லாமல் 1 மந்த் நான் வந்து அதுக்கு பே பண்ணிவிட்டேன். இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது. நான் சம்பாதிக்கிறத முதல் கொண்டு இப்போது அங்கே தான் போயிட்டுருக்குறேன். அந்த 3 மாதம் நான் வேலைக்கே போகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இப்போ வந்து இது பண்ணணும். இப்போ நகை சீட்டுக்கு வந்தோமே என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே கடையில் கேட்டுட்டு ஒரு 3 மாதம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கணும். ப்ளவுஸ் எல்லாமே இப்போ வந்து ஒழுங்காகவும் அந்த அளவுக்கு தைக்கல. ஒரே ஒரு ப்ளவுஸ் தைச்சேன். அந்த 300 ரூபாய்க்கு நான் படுற பாடு இருக்குது. இது வரைக்குமே 3-4 நாளாக நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. சரி, ஓகே. மார்னிங்லேருந்து நான் மதியம் 12:30 வரைக்குமே என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நிஜமாக இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் வருதுன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெட் கலர் ஹார்ட் பண்ணிங்கன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஷார்ட்ஸில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் வந்து போடுவேன். உங்களோட கமெண்ட் பண்ணது முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிக்கிறேன். என்னோடய ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். இந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்றதை முதல் கொண்டு நான் வந்து பார்க்குறேன். இப்போ வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து 18,821 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அது இதுக்கு மேலே நான் ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெட் கலர் ஹார்ட் போட்டுட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்றத முதல் கொண்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து ஹாப்பியாகிடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சண்டே விலாக் நான் வெல்கம் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு டிசம்பர் பூ தினமும் நான் வந்து இப்போது தலைக்கு வச்சு காலையில் டைமில் பறித்து தலைக்கு வந்து வச்சுட்டு போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக வந்து அழகாக இருக்குது. ஒன்றா போட்டு கட்டுவேன். ஏன்னா பாதி மலைமாச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் துணி துவைக்கல, எதுவுமே பண்ணல. இன்றைக்கி என்ன சமையலன்னு பார்க்கலாமா? வீடு வந்து ரொம்ப நாஸ்தியாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணணும். முதல்ல க்ளீன் பண்ணுற இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்து ஒரு ப்ளவுஸ் வந்து இது கிட்டத்தட்ட தைச்சி ஒரு 4 நாள் ஆகுது. சிம்பிள் ப்ளவுஸ் தான். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, இவங்களதே தான். இது ஒன்று தைச்சிட்டு ஒரு ஃப்ராக் ஒன்று தைக்கணும். இன்றைக்கி முடியுதானு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குங்க பாருங்கள். அப்படியே கசன்னு. அதுவும் இங்கே கிச்சன்கிட்ட வந்து பார்த்தாவே எனக்கு பயங்கரமாக இருக்குது. இப்போது இந்த 1 ஹவருக்குள்ளே நான் எல்லாமே வந்து முடிக்கணும். நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் மீன் குழம்பு செஞ்சிட்ருக்கேங்க. என்னோடய ஃபேவரெட்டுங்க இது. இங்கே பாருங்கள், இது வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடில் செய்வாங்க. அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஹஸ்பண்டுக்கு வந்து மீன் பொரிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அவர் சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் இன்னொன்று என்னன்னா, இங்கே பாருங்கள், முட்டை ஃப்ரை. இவ்வளோ தான் வந்து எனக்காக நான் வந்து 4 மீன் வந்து வச்சுருக்கிறேன் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் செய்கிறதுக்கு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இப்போது
சா குழம்பு வந்து கொதிக்கிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இது தாங்க ஒரிஜினல் ஃபேஸ். நேற்று நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா, அதனால் செயின் வந்து கழட்டிட்டேன். கை எல்லாமே வந்து ஓகேவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து க்யூர் ஆகிடுச்சு. சரி, நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா உங்ககிட்ட, மெடிசன் அப்ளை பண்ணிட்டு குளிக்க சொல்லியிருந்தாங்க. நான் இன்னும் குளிக்கலை. எல்லா வேலை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 11 மணி 11:30 ஆகிடும்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ளே எல்லாம் கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக கசன்னு இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது பார்க்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும். ஓகே, நான் முதல்ல அதை பார்த்து கழுவிட்டு அதெல்லாமே கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக ஆறுதலாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே ரொம்ப முடியல. இந்த பக்கம் துணி எல்லாமே காய வச்சுட்டு இந்த பக்கமே வந்து துணி வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதை என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இதை பார்த்தாவே பயம்தான். கடவுளே, வீடு வாசல் எல்லாமே வந்து கூட்டி கிட்டத்தட்ட 12:30 மணி ஆயிடுச்சு. பாருங்கள், காற்றுக்கே வேறு இது க்ளோஸ் ஆகிடுது. பார்த்தீங்களா, இந்த சண்டேனாவே ரொம்ப வாஸ்ட்னால போகுதுங்க. ஆனால் அந்த க்ளீனிங் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபை வரும் பார்த்தீங்களா. உண்மையாகவே ரொம்ப 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 அமேசிங்க. இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வீடை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. நான் ஹீட்டர் போட்டிருக்கேன் குளிக்கிறதுக்கு. கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கூட வெயிலே இல்லை, ஸோ அதனால ஹீட்ரு போட்டிருக்கேன். சாப்பாடுக்கும் வந்து வச்சுருக்கேன். மிஷின் வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன். இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்களா. துணியாக ஒரு மாதிரி குப்பையாக இருந்துச்சு. எனக்கு அதை பிடிக்கல. இங்கே இருக்கிற துணி எல்லாமே ரிமூவ் பண்ணி இந்த சைடுக்கு வந்து பேக்கில் எல்லாமே தொங்க வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், கிச்சன் தாங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இங்கே பாருங்க, இருக்கிற பாத்திரம் எல்லாமே அடிக்கிட்டேங்க. காய்கறி மட்டும்தான் வாங்கிட்டு வரல. இன்றைக்கி அவருக்கு வேலை இருந்ததுனால காய்கறி வாங்கிட்டு வரல. டப்பா எல்லாமே அதோட இடத்துல எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களேன். இப்போ தான் கிச்சன் மாதிரி இருக்குது. சாப்பாடு வந்து இங்கே வச்சிட்டேன். தட்டு வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டாண்ட் எல்லாமே வச்சாச்சு. கேஸ் எல்லாமே தொடச்சிட்டு ஒரே வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணணுன்றதுனால. ஆனால் இன்னொரு வாட்டி வீடு மட்டும் துடைக்கல, நாளைக்கு வந்து தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்கு கிட்ட எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து எனக்கு பிடிச்ச மீன் குழம்பு. கொஞ்சம் புளி நல்லா கொஞ்சம் தூக்கலாக போட்டு தேங்காய் போட்டு சமைச்சிருக்கேங்க. இன்னும் நீங்கள் ரூம் பார்த்தாங்க அப்படின்னா இன்னுமே ஷாக் ஆகிடுவீங்க. வாங்க ரூம் பார்க்கலாம். நான் இன்னுமே குளிக்கலை, முதல்ல போய் குளிச்சுட்டு வரணும். இந்த சோஃபா எப்படி இருக்குங்க, நல்லா நீட்டாக இருக்குல்ல. இப்போ பார்க்க இந்த சோஃபா வந்து எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வான்மதி அக்கா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வீடு காலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று காமிக்கிறேருங்க. இந்த துணி எல்லாமே அடிக்கிறேங்க பார்த்தீங்களா. இது வந்து திவானா. சரி, நம்ம துணி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஆன்லைனில் கவர் வாங்கி சாரீஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டேன். ரொம்ப கலீஜாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டாப்பு, அது வந்து பேண்ட்டு. நடுவில் வந்து எதுவும் இல்லாமல் வச்சுருக்கிறேன். மேலே மட்டும் கொஞ்சம் துணி வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். மற்றபடி இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரூமே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றிட்டேன். அங்கே இருந்தது எல்லாமே அது வந்து என்னோடய மெடிசன்ஸு. காலையில் தான் வந்து மெடிசன் வந்து எடுத்துக்கிட்டேன் அலர்ஜிக்கு. அவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இது வந்து கருப்பாம்பூச்சி வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதுவெல்லாம் போடணும். மறந்துட்டேன். இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் ஞாபகம் இருக்குது. இன்னும் பூஜை அறை வந்து பூஜை பண்ணல. டைம் வேறு ஆகிடுச்சி, 12:30 மேலே ஆகிடுச்சி. இதுக்கு மேலே நான் சமைச்சு குளிச்சுட்டு வேலை முடிக்கிறதுக்குள்ளே 1 மணி ஆகிடும்னு எனக்கு தெரிஞ்சு. அழகாக இருக்குல்ல. இன்றைக்கி தான் ரொம்ப அழகாக தெரியுது என் வீடு. ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்றதுனால எங்கெங்கே அங்கங்கேயே போட்டு இது எவ்வளோ க்ளீன் பண்ணுறேன். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே வேலை, அதே இது தான்.
எனக்கு அதுக்கு தான் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு பிடிக்கிறதே இல்லைங்க. டென்ஷன் ஆகிடும் எனக்கு. அந்த சந்தில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே. நானும் பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்ட்டு. இன்னுமே வந்து குளிக்கவே இல்லைங்க. இந்த இடமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல. இது வீட்டுக்கு வெளியில் தாங்க எவ்வளோ கூட்டினாலுமே குப்பை வந்து சேர்ந்துடுது. எவ்வளோ நீட்டாக கூட்டி வச்சிருந்தா இந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்துட்டேன்னா வேலை வந்து முடிஞ்சிடும். முதல்ல சாப்பாடு ஆகிட்டுருக்கு, அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே இது இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறதே வந்து கையில் இந்த இது ஃபோனு இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாண்டு, அதில் தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா கை ரொம்பவே வலிக்கும். இது அப்படின்னா பேசிக்கிட்டு கூட நம்ம வந்து இது எடுக்கலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது தான், நீங்கள் வந்து எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் முதல் கொண்டு உங்களோட பேர் கூட நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஷார்ட்ஸில் வந்து போடுவேன், ஓகேங்களா. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்றத முதல் கொண்டு நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்களுக்கு வந்து ஷோ காணுவேன். போய் சொல்லக்கூடாது, ஓகேங்களா. பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து போடுறீங்க அப்படின்றத. ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்து இந்த வீடியோவே எடுத்தேன். நான் இருக்கிற மனநிலையில் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நேற்று வந்து எவ்வளோ அலர்ஜி ஆகிட்டு என்னால் சுத்தமாக வீடியோ போட முடியாமல் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு நிறைய பேர்கிட்ட வந்து சொல்யூஷன் வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஸ்கின்னுக்கு தான் அப்படி ஆயிருக்குன்னு, ஸ்கின்னு கிடையாது, பிளட் ஏதோ வந்து ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஸ்கின்னில் இந்த மாதிரி ஆகவே ஆகாதுங்கம்மா. ஸ்கின்னில் ஆனால் சோப்பு யூஸ் பண்ணதுமே நீங்கள் போய்டும். உங்களுக்கு கோல்டு ஆன உடனே வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியுதா அப்படின்னா கண்டிப்பாங்க எனக்கு கோல்டு ஆனால் தான் எனக்கு இந்த மாதிரி அலர்ஜி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் சாரே சொன்னது என்னென்னா, உங்களுக்கு கோல்டு உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா இது வந்து இதாகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மெடிசனை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். நான் இப்போயே பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலை, கம்பல் கிடையாது. பட் இது வந்து அந்தளவுக்கு வந்து சிவரும் கிடையாது. பட் இது ரொம்பவே லாங் இதுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணியிருக்கிறேன். இந்த 3 மாதம் கழித்து தான், இந்த 3 மாதம் வரைக்கும் நான் வந்து மெடிசன் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே என்னால் 7,000 8,000 நம்மளால் வந்து பே பண்ணி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் என் மெடிசன்ஸ் என்ன எழுதுகிறாங்க என்ன ஏது அப்படின்றது முதல் கொண்டு என்னால் வந்து எதுவுமே வந்து ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வரல அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஓகே, எனக்காக காட்கிட்ட ப்ரேயர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண என்ன நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பாய் எல்லாருக்கும். இஷ்கியூஆல். இப்போ பாருங்கள், நான் இந்த பட்டன் அழுத்துறேன். இந்த பட்டன் அழுத்தினதுக்கப்புறம் இது வந்து ஆஃப் ஆகிடும். பாய்.